இன்னைக்கு ஹிந்துல 29ஆம் தேதி ஏப்ரல் 29ஆம் தேதிக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் சிலபஸ்ல என்னென்ன இருக்கோ கவர் ஆயிருக்கோ அது ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். ஒபேக் அதை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்ப்போம். ஏன்னா யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் ஒபேக்லேருந்து வெளில வந்துட்டாங்க. ஒபேக்னா என்ன அப்படின்னா ஆயில் பெட்ரோலியம் எக்ஸ்போர்ட்டிங் கண்ட்ரிஸ் தான் அது. அதை சப்ளையை கண்ட்ரோல் பண்ணுறது தான் அந்த ஒரு ஆர்கனைசேஷன். அது 1960 பாக்தாத்தில் உருவாக்கப்பட்டது தான் அது. ஸோ இதுக்கு ஃபவுண்டிங் மெம்பர்ஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஈரான், ஈராக்கு, குவைத்து, வெனிசுவேலா, அதுக்கப்புறம் இவங்கெல்லாம் வந்து எதனால ஃபவுண்டிங் மெம்பர்ஸாக இருக்காங்க அப்படின்னா இங்கெல்லாம் அதிகமான ஆயில் வளம் இருக்கு. ஸோ அவங்க தான் இதை கண்ட்ரோல் பண்ணுறாங்க. ப்ரைஸும் சரி, ஸோ எக்ஸ்போர்ட்டிங் சரி, கிட்டத்தட்ட 40% மேலே இவங்க ஆயில் ப்ரொடக்ஷன் வச்சிருக்கிறாங்க. ஸோ அதனால தான் அதுலேருந்து யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் மே 1ஆம் தேதியிலேருந்து அந்த ஆர்கனைசேஷன்லேருந்து வெளில வர்றாங்க. ஸோ இது ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் வேற என்ன இருக்கு அப்படின்னா டிஜிட்டல் அரெஸ்ட்டை பற்றி இருக்கு. அதுக்கப்புறம் ஸ்டேட் ஆஃப் ஹார்மோஸ்ல இப்போ பிளாக்கேடு அப்படிங்கிற ஒரு வார்த்தையை யூஸ் பண்றாங்க. யாரு? யூஎஸ்ஏ. அப்படிங்கிறப்போ அந்த பிளாக்கேடு என்ன அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூலையும் வரும், ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூலையும் வரும். அது குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 அண்ட் யூபிஎஸ்சி, ரயில்வே எல்லாத்துலயுமே வரும். ஸோ அந்த பிளாக்கேட்னா என்ன அதை வந்து பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் ஒரு ஆர்டிகல்ஸே இருக்கு. இந்த ரைட் டு இன்ஃபர்மேஷன் சுப்ரீம் கோர்ட் என்ன இப்போ புதுசாக ஒரு கொடுத்துருக்காங்கன்னா இந்த ஆர்டிஇ ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் 86th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2002 படி நீங்க என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆர்டிகல் 21A ரைட்ஸ் நியர்பையா இருக்கிற பிரைவேட் ஸ்கூல்ல நீங்க அவங்கள சேர்க்காம இருக்கக்கூடாது. 25% பிரைவேட் ஸ்கூல்ல சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இது. எஜுகேஷன் இன்க்ளூஷனை கொண்டு வரணும், அர்பன் ரூரல்ல ஏற்றத்தாழ்வை குறைக்கணும், கம்பல்சரி எஜுகேஷன் கொடுக்கணும் 6லேருந்து 14 வயசு வரைக்கும், அதுக்காக கொடுத்தது தான். ஸோ இதை பார்க்க போறோம். வேற என்ன இன்னைக்கு இம்பார்ட்டன்ட் நியூஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா மித்தோஸ் அப்படிங்கிற அந்த ஏஐ எதனால சைபர் அட்டாக், சைபர் கிரைம்க்கு நமக்கு ரொம்ப பாதிப்பை ஏற்படுத்த போகுதுன்னு சொல்லிட்டு 2 நாட்களாக நம்மளோட பினான்ஸ் மினிஸ்டர் சீதாராமன் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் மெய்டியோட அதாவது மினிஸ்ட்ரி, அவங்களும் மெய்டி மினிஸ்ட்ரி வந்து இதை பத்தின ஒரு அவேர்னஸ் கொடுக்குறாங்க. ஸோ அதை பத்தி பார்க்க போறோம். ஸோ இப்படி இம்பார்ட்டன்ஸ் விஷயங்கள் நிறைய இருக்கு. இன்னைக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இது எல்லாமே பார்க்க போறோம். அதுக்கப்புறம் ஐஐபி கிட்டத்தட்ட 4.1% growth 8 செக்டார் இருக்கு. கோர் செக்டார் ஸ்டீலு, அதுக்கப்புறம் சிமெண்ட், அப்புறம் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியில் 8 கோர் செக்டார் இருக்கு. அதுல இருந்து ப்ரொடக்ஷன் வந்து ஒரு 5 மாசம் 4.1% இருக்கு. இதை கம்பேர் பண்றப்போ லாஸ்ட் இயர் 5.1% இருந்தது. எலக்ட்ரிசிட்டி இதெல்லாம் வந்து எல்லாமே குறைஞ்சிருக்கு. ஸோ அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஐஐபி எடுத்த அந்த சர்வேல நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இது எல்லாமே எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல முக்கியம். கான்ஸ்டியூஷன், அதுக்கப்புறம் எக்கனாமிக்ஸ், அதுக்கப்புறம் இன்டர்நேஷனல் பாலிடிக்ஸ் எல்லாமே பார்க்க போறோம். ஸோ வாங்க பார்ப்போம். யுஏஇ அனௌன்ஸ் எக்ஸிட் ஃப்ரம் ஒபேக் கண்ட்ரிஸ் இருந்து யுஏஇ எக்ஸிட் ஆகுறாங்க. இப்போ இதுல எத்தனை கண்ட்ரிஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியணும். ஸோ 1ஆம் தேதியிலேருந்து இந்த ஆயில் கேட்டர்ல இருந்து அவங்க வெளியே வராங்க. இந்த ஒபேக் அப்படின்னா ஆர்கனைசேஷன் ஆஃப் த பெட்ரோலியம் எக்ஸ்போர்ட்டிங் கண்ட்ரிஸ், அதான் ஒபேக் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இதை நம்ம பார்க்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது 1960 எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. இதோட ஹெட் குவார்டர் இது எப்போ வந்து ஈராக் பாக்தாத் ஈராக்ல தான் இதை ஃபர்ஸ்ட் கொண்டு வந்தாங்க. இப்போ இதை ஃபவுண்டிங் மெம்பர்ஸ் யார் அப்படின்னா ஈரானு, ஈராக்கு, வெனிசுவேலா, அதுக்கப்புறம் சவுதி அரேபியா, அதுக்கப்புறம் குவைத், இவங்க எல்லாமே வந்து கிட்டத்தட்ட அதிகமான ஆயில்ஸ் வச்சிருக்கிறதுனால இவங்க எல்லாம் ஃபவுண்டிங் மெம்பர்ஸ். ஓகே, இதுல இந்தியா வந்து மெம்பர்ஸா இருக்கான்னு கேட்டீங்கன்னா இந்தியா மெம்பரா இல்ல. ஒபேக்ல இந்தியா மெம்பரா இல்ல. ஏன்னா நம்மள்ட்ட ஆயில் அந்த இது இல்லையா, அதனாலதான். அதுக்கப்புறம் இதோட ஹெட் குவார்டர்ஸ் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா வியன்னா ஆஸ்திரியா ஹெட் குவார்டர்ஸ். ஓகே, இதையும் பாத்துக்கணும். வாங்க இதோட ஃபுட் டீடைல்ஸ் பார்ப்போம். ஸோ இதுலதான் இது எல்லாமே வந்து ஒபேக் ஆர்கனைசேஷன்ல உள்ள கண்ட்ரிஸ். யார் அப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா வெனிசுவேலா இருக்காங்களா, ஈக்குவேடர் இருக்காங்க, அங்கோலா இருக்காங்க, நைஜீரியா, சவுதி அரேபியா, இப்ப இவங்க தான் வெளியில வந்துட்டாங்க. யுனைடெட் அரப் எமிரேட்ஸ், கத்தாரு, ஈரான், குவைத், ஈராக். ஸோ இந்த இடத்துல தான் இதுதான் ஸ்டேட் ஆஃப் ஹார்மோஸ். இங்கதான் பிரச்சனை போய்கிட்டு இருக்கு. ஓகே, இதை வச்சுதான். ஸோ அல்ஜீரியா இப்ப இதுல இருந்து வெளியில வந்துட்டாங்க. 2019 வெளியில வந்தவங்களும் இருக்காங்க. ஓகே, ஸோ இவரை யாரு அங்க அப்படின்னா அங்கோலா, இவங்க எல்லாம் வெளில வந்துட்டாங்க. ஸோ அதையும் பார்ப்போம். பெட்ரோலியம் எக்ஸ்போர்ட்டிங் கண்ட்ரிஸ் ஆர்கனைசேஷன் தான் பெட்ரோலியம் எக்ஸ்போர்ட்டிங் கண்ட்ரிஸ் ஒபேக்னு சொல்லுவாங்க. ஸோ இதுல மேஜர் ஆயில் எக்ஸ்போர்ட்டிங் நேஷன்ஸ் எல்லாமே சேர்ந்தது தான். ஸோ இந்த ஒபேக்ல ஆர்கனைசேஷன்ல இருக்காங்க.
அதுக்கப்புறம் 22 ஆயில் எக்ஸ்போர்ட்டிங் கண்ட்ரிஸ் ரெகுலரா மீட் பண்றதா இந்த ஒபேக் ஆர்கனைசேஷன். ஸோ ஹவு மச் க்ரூட் ஆயில் டு செல் ஆன் த வேர்ல்டு மார்க்கெட் அப்படிங்கிறத முடிவு பண்றதா கிட்டத்தட்ட 22 ஆயில் எக்ஸ்போர்ட்டிங் கண்ட்ரிஸ். யார் யார் இருக்காங்க இந்த எக்ஸ்போர்ட்ல? 12 ஒபேக் கண்ட்ரிஸ் இருக்காங்க. ஸோ அதோட அஜர்பைஜான், பக்ரைன், புருனை, கஜகஸ்தான், ஸோ இவங்களும் இருக்கிறாங்க. ரஷ்யா, மெக்சிகோ, மலேசியா, சவுத் சூடான் மற்றும் ஓமான். இதுல ரஷ்யாட்டெல்லாம் வந்து ஆயில் எக்ஸ்போர்ட்டிங் அந்த ஒபேக்ல மெம்பராகவே இல்லை. ஸோ இதெல்லாம் பார்த்துக்கணும். அப்புறம் ஆர்கனைசேஷன் ஆஃப் பெட்ரோலியம் எக்ஸ்போர்ட்டிங் கண்ட்ரீஸ்ல 1960 5 ஃபவுண்டிங் மெம்பர்ஸ் ஈரான், குவைத்து, சவுதி அரேபியா மற்றும் வெனிசுலால பண்ணதுதான். அதுக்கப்புறம் 12 மெம்பர்ஸ் யாரு அப்படின்னா அல்ஜீரியா, காங்கோ, ஈக்வட்டோரியல் குனியா. ஸோ இதுல இருந்து யாரெல்லாம் வெளில வந்துட்டாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அங்கோலா வித்ட்ரா இட்ஸ் மெம்பர்ஷிப் எஃபெக்டிவ் 1 ஜனவரி 2026 இருந்து அங்கோலா ஒபேக்ல இருந்து வெளில வந்துட்டாங்க. இப்போ சவுதி அரேபியா, யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் மே 1ஆம் தேதியிலேருந்து அவங்க வெளியில வர்றாங்க, வித்ட்ரால் பண்றாங்க இந்த ஒபேக் ஆர்கனைசேஷன்ல இருந்து. ஸோ இதுக்கு முன்னாடி வந்தது அங்கோலா. ஸோ எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஒபேக் லிமிட்ஸ் கோட்டா 3.25 to 3.5 மில்லியனு. இதுக்கு இந்த ஒபேக் ஆர்கனைசேஷன்ல இருந்தோம்னா அவங்க ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன், இவ்வளவுதான் ப்ரொடக்ஷன் பண்ணணும், இவ்வளவுதான் சேல் பண்ணணும், இவ்வளவுதான் எக்ஸ்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு. அதனால அவங்க வந்து வெளில வர்றாங்க. ஸோ 5 மில்லியன் பேரல்ஸ் பெர் டே 2027 இருந்து வெளியில வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. ஸோ இதுல மோர் ஃபிளெக்சிபிலிட்டி, கெயின் ஃபுல் கண்ட்ரோல் அண்ட் அட்ஜஸ்ட். ஸோ ஃபுல் கண்ட்ரோலா இருக்கிறதுனால இதுல இருந்து வெளில வராங்க. மேக்ஸிமம் ரெவன்யூ ப்ரொடியூசர் ஹையர் வால்யூம் ஏர்ன் மோர்ஸ் மூலயமா இது நடக்கும். ஓகே, ஸோ இது ஒபேக்ல இருந்தோம்னா அந்த அளவுக்கு ரெஸ்ட்ரிக்ஷனாக இருக்கும் அப்படிங்கறதுனால இதுல இருந்து வெளில வராங்க. அங்கோலா வித்ட்ரா 2021, கத்தார் வந்து 2019 இருந்து இதுல இருந்து வெளில வந்துட்டாங்க அப்படின்னா ஒபேக் ஆர்கனைசேஷன் இருந்து வெளில வந்துட்டாங்க. ஒபேக் ஆர்கனைசேஷன் 2019 இருந்து கத்தார் வெளில வந்தாங்க. 2024 அங்கோலா வெளியில வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த இயர் 2026 மே 1ஆம் தேதியிலிருந்து யுஏஇ வெளில வராங்க. இது ஃபேக்ட்ஸா கேட்கலாம். ஸோ ஒரு இது முடிச்சாச்சா. அதுக்கப்புறம் ஸ்லிப்பரி ஸ்லோப் என்ன அப்படின்னா 4.1% கோர் 8 கோர் செக்டார்ஸ் இருக்கு. அதுல இந்த ஐஐபி இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன் இண்டெக்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன் அவங்க ஒரு மெஷர்ஸ் வெளியிட்டிருக்காங்க. இந்த வருஷம் 4.1% தான் growth இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இது டிக்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு 8 கோர் செக்டார்ல இருந்து. அது என்ன ஃபுல் டீடைல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஓகே, 2025-26 growth ரேட்டு 4.1%. ஓகே, போன வருஷம் 4.07% growth ரேட்டு இருந்தது. ஸோ இண்டெக்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிலேட்டிவ் சேஞ்சஸ் டு த ப்ரொடக்ஷன் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ். ஸோ கம்பைல்டு பப்ளிஷ் சென்ட்ரல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆர்கனைசேஷன், இவங்க எல்லாம் சேர்ந்தது தான் மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்டேஷன். இவங்க அனைவரும் சேர்ந்து இந்த 8 கோர் செக்டார்ல இருந்து எவ்வளவு ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்காங்க, இதனால நாட்டுக்கு எவ்வளவு growth ஆயிருக்கு, ஜிடிபிக்கு எவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க, எக்ஸ்போர்ட் எவ்வளோ ஆயிருக்கு, இம்போர்ட் எவ்வளோ ஆயிருக்கு, ரா மெட்டீரியல்ஸ் எல்லாத்தையுமே மெஷர் பண்றதா இந்த அமைப்பு. ஸோ அதுதான் இண்டஸ்ட்ரியல் இண்டெக்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன். இதுல யாரெல்லாம் இருக்காங்கன்னு கேட்பாங்க. சென்ட்ரல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆர்கனைசேஷன், மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்டேஷன் இவங்க இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் இதோட பேஸ் இயரா எப்படின்னா 2011 இருந்து 12 வந்து பேஸ் இயரா எடுத்துட்டு இருக்கிறாங்க இந்த இண்டெக்ஸ்க்கு. ஓகே, அதையும் பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் எத்தனை செக்டோரல், மேனுஃபேக்சர்ல இருந்து 63%, கிட்டத்தட்ட 899 ஐட்டம், மைனிங்ல இருந்து 37%, எலக்ட்ரிசிட்டி 99%. இது எல்லாமே வந்து 8 கோர் செக்டார்ல இருந்து யூஸ் பண்ற இந்த ப்ராடக்ட்ஸ் தான். இது எந்த அளவுக்கு நம்ம எக்ஸ்போர்ட் பண்றோம், இம்போர்ட் பண்றோம், அதை பிரைமரி குட்ஸ்க்கு எவ்வளவு யூஸ் பண்றோம் அப்படிங்கறதா. ஸோ பிரைமரி குட்ஸ், கேபிட்டல் குட்ஸ் அண்ட் இன்டரிம் குட்ஸா இதெல்லாம் எப்படி யூஸ் பண்றோம் அதை வச்சுதான் இந்த மெஷர்ஸ் நடக்குது. 8 கோர் செக்டார் என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க பாருங்க. கிட்டத்தட்ட ஐஐபி வந்து 40.27% இவங்க ரோல் பண்றாங்க. ஸோ ரிஃபைனரி ப்ராடக்ட்ஸ், எலக்ட்ரிசிட்டி, ஸ்டீலு, கோலு, க்ரூட் ஆயில், நேச்சுரல் கேஸ், சிமெண்ட், ஃபெர்டிலைசர்ஸ், இது எல்லாத்தையுமே வந்து கோர் செக்டாரா நம்ம கன்சிடர் பண்றோம். ஸோ இது எதனால இந்த 8 கோர் செக்டார்னா இது பேக் போன் ஆஃப் இந்தியாஸ் இண்டஸ்ட்ரியல் செக்டார். ஸோ அதனாலதான் இந்த 8 கோர் செக்டாரை நம்ம மெஷர்ஸுக்கு எடுத்திருக்கிறோம். அதை வச்சுதான் குரோத்தை பார்ப்போம், ஜிடிபி குரோத்தை. ஏன்னா இந்த 8 கோர் செக்டார்ல என்னென்னலாம் வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட் கொடுக்குறாங்க, எனர்ஜி சப்ளை ஆகுது, மேனுஃபேக்சரிங் உருவாகுது, சப்போர்ட்ஸ் செக்டார்ஸ்ல இந்த சப்போர்ட்ஸ் எல்லாத்துக்குமே வந்து ஒரு நாடு ரன் ஆகிறதுக்கு தேவையான மெயின் செக்டார்ஸே இந்த 8 கோர் செக்டார் தான். அதை வச்சுதான் இதை இம்ப்ளிமெண்ட் பண்றோம். ஸோ இன்ஃப்ளேஷன் இது எல்லாத்தையுமே கால்குலேட் பண்றதும் இதை வச்சுதான். ஸோ ஈரான் யூஎஸோட பீஸ் ப்ரொபோசல் ஃபெயிலியர் அகெயின் ஆயிருக்கு. என்ன அப்படின்னா ட்ரம்ப் வந்து அன்ஹாப்பி வித் தட் லேட்டஸ்ட் ஈரானியன் ப்ரொபோசல் ஆஃப் ரிசால்விங் 2-month வார். ஸோ இது மூலயமா
வந்து அன்ஹாப்பியாக இருக்கிறாருன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. இதுக்கு மூலிமா பிளாக் ஆட்ஸ் நிறையா நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம். ஸோ இதில் தான் 2 வார்த்தைகள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. என்னென்னா லிஃப்ட் த பிளாக்கேட்ஸ். யூஎஸ் ஷுட் லிஃப்ட் இட்ஸ் பிளாக்கேட். எங்கே அப்படின்னா ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸில் பிளாக்கேட் பண்ண போகிறாங்க. இதனால இந்தியாவுக்கு என்ன பாதிப்புகள் வரும் அப்படின்னா, அங்கே ஒரு சுங்கச்சாவடி மாதிரி அமைக்கிறது தான் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸில். அது போர்ட் மூலயமா பண்ணுவாங்க, கப்பல் மூலியமாவும் பண்ணுவாங்க. இது மூலியமா நமக்கு இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பாதிக்கப்படும். நம்ம எக்ஸ்போர்ட் பண்றது என்னென்ன பண்றோம் அப்படின்னா, அதாவது பாஸ்மதி ரைஸு, ஏகப்பட்ட வெஜிடபிள்ஸ், அதுக்கப்புறம் ஃப்ரூட்ஸு, அதுக்கப்புறம் இந்த பெரிஷபிள் கெமிக்கல்ஸ், இதெல்லாம் வந்து நம்ம வெளியில எக்ஸ்போர்ட் பண்றோம். ஈரான், ஈராக்கு போற கல்ஃப் கண்ட்ரீஸ்க்கு. அங்கேருந்து நமக்கு என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நேச்சுரல் கேஸ், லிக்விஃபைட் நேச்சுரல் கேஸ் வருது, அப்புறம் வந்து கச்சா எண்ணெய் வருது, ரிஃபைனரி ஆயில். ஸோ இதெல்லாமே நமக்கு வருது. இதன் மூலியமா ஏகப்பட்ட இந்தியாவுக்கு பிளாக்கெட்னால இது பிரச்சனைகள் இருக்கு. அதுக்கப்புறம் க்ளோஸ்டு பிளாக்கெட்ஸ்னா என்ன, அதுக்கப்புறம் டிஸ்டன்ஸ் பிளாக்கெட்ஸ்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இதில் பார்ப்போம். ஸோ இவங்க என்ன சொல்லியிருக்காங்க, யூஎஸ் வார் அண்ட் ஈரான் ஹாஸ் டர்ன்ட் இன்டு த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ்ல. இப்போ எப்பயிலேருந்து அங்கே நடக்குது அப்படின்னா, பிப்ரவரி 28ஆம் தேதியிலேருந்தே அங்கே இது நடக்குது, என்னது வார் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ அட் த சேம் டைம் இப்போ வரைக்கும் அங்கே இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ்ல அந்த சந்தி, நீர் சந்தின்னு சொல்லுவாங்க, அந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ்ல ஏகப்பட்ட பிளாக்ஸ்லாம் பண்ணி அவங்க இன்னும் வந்து கண்ட்ரோலில் தான் வச்சிருக்கிறாங்க. இப்போ அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, அதில் நான் வந்து சுங்கம் வகிக்கணும், அதுக்கு அவங்களுக்கு பர்மிஷன் வேணும், அந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸை டீல் பண்ணுற அந்த பவரை வந்து ஈரான் கேட்குறாங்க. ஸோ இதை வந்து மற்ற கல்ஃப் கண்ட்ரிஸ்லாம் கொடுப்பாங்களான்னு கேட்டால் அது தெரியல. ஸோ அதுதான் இந்த பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு. ஸோ இந்த பிளாக்கேடு அப்படிங்கிற இந்த வார்த்தை இதில் ரொம்ப ரொம்ப யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அது எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல பார்ப்போம். அதான் 2 பிளாக்கேடு யூஸ் பண்ணுறாங்க. என்ன அப்படின்னா, க்ளோஸ் பிளாக்கேட், டிஸ்டன்ட் பிளாக்கேட்னு சொல்லிட்டு. இது என்ன அப்படின்னா, இது ஒரு விதமான ஃபோர்ஸஸை இறக்கிறது தான். ஓகே, ஃபோர்ஸஸ் ஆர் பொசிஷன்டு நியர் எனிமி போர்ட்ஸ் அண்ட் கோஸ்டல் லைன்ஸ். இதுதான் க்ளோஸ்டு பிளாக்கேட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ஷிஃப்ட் டு எனிமி அட்டாக்ஸ். அப்புறம் டிஸ்டன்ஸ் பிளாக்கேட் அப்படின்னா டெப்ளாய்டு ஃபார்தர் ஃப்ரம் த கோஸ்ட் டு ரெடியூஸ் வல்னரபிலிட்டி. டிஸ்டன்ஸாக நிற்குவாங்க. ஸோ இதன் மூலிமா எஃபெக்டிவ் அண்ட் மீனிங் இட் ஷுட் பி ஜென்யூன்லி ரெஸ்ட்ரிக்ட் த அக்சஸ் ஆஃப் எனிமி. ஸோ இதில் எந்தெந்தெல்லாம் வந்து கப்பல்களை சுட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இதனால தான் இந்த பிளாக்கேடை கொடுக்குறாங்க. ஸோ இதனால நமக்கு என்ன பாதிப்புகள் ஏற்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ்போர்ட் கன்சர்ன் பார்த்தீங்கன்னா, இம்பார்ட்டன்ட் டிபெண்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 1.1லேருந்து 1.2 பில்லியன் வரைக்கும் நம்ம எக்ஸ்போர்ட்ஸ் பண்ணுறோம். என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபுட் கிரைன்ஸு, ஃபார்மசூட்டிக்கல், மெஷினரி, கெமிக்கல்ஸ், இது எல்லாமே. ஸோ அது பாதிக்கப்படும். அட் த சேம் டைம் இம்பார்ட்டன்ட் டிபெண்டன்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈரான், அப்புறம் பெட்ரோலியம், பிட்டுமின், அப்புறம் மெத்தனாலு, கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல்ஸ், இது எல்லாமே நம்ம ஜிப்சம் எல்லாமே அங்கேருந்து தான் வந்து நம்ம இம்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது மூலயமா இந்த இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட்ஸ் பாதிக்கப்படும் இந்தியாவுக்கு. ஸோ இதை தான் இதில் சொல்கிறாங்க. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் ரைட் டு ஆக்ட் அண்ட் த ஐடியா ஆஃப் சோஷியல் இன்க்ளூஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா கரெக்டு தான். இது என்ன சோஷியல் இன்க்ளூஷன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செக்ஷன் 12(1)C அப்படி பார்த்தா ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட். இது வந்து சில்ட்ரனுக்கு பிரைவேட் ஸ்கூல்ல 25% அவங்களுக்கு கொடுக்கறது தான் இந்த ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட். ஓகே, இது ஆர்டிகிள் 21A. ஆர்டிகிள் 21A இதை வந்து டீல் பண்ணுது. அட் த சேம் டைம் ஸோ இந்த ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் இதை போட்டதே காரணம் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூனிவர்சல் எஜுகேஷனை கொடுக்கணும் அனைவருக்கும். அதுக்கப்புறம் வந்து ட்ராப் அவுட்ஸை குறைக்கணும். அதுக்கப்புறம் சோஷியல் ஈக்குவாலிட்டியை மேம்படுத்தணும். அதுக்கப்புறம் இன்க்ளூசிவ் எஜுகேஷன், அனைவருக்குமே எஜுகேஷனை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஏஜ் 6லேருந்து 14 வரைக்கும் கம்பல்சரி எஜுகேஷன் ஆர்டிகல் 21A இதை உறுதிப்படுத்துது. அதுக்கப்புறம் 86th கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2002 படி இது ஏப்ரல் 1 2010 இதை இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. ஓகே, ஏப்ரல் 1. ஸோ 86th கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் இது எந்த வருஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2002. ஸோ இது அனைத்துமே எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல நமக்கு கான்ஸ்டியூஷன் வைஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. இதில் நமக்கு கோர்ட் செக்ஷன் எந்த ஒரு விஷயத்துலையுமே ரைட் டு ஆக்ட் எஜுகேஷன் ஆக்ட் படி நீங்கள் டொனேஷன் வாங்குறதோ இல்லை வந்து எஜுகேஷன்ஸ் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வச்சு அவங்கள ஒமிட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. 25% கம்பல்சரியாக நியர்பை ப்ரைவேட் ஸ்கூல்ஸில் கம்பல்சரியாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இதுதான். ஸோ இதில் கான்ஸ்டிடியூஷனல் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னா செக்ஷன் 12(1)C மிஸ்கேரக்டரைஸ்டு டு ப்ரொமோட் பிரைவேட்
பிரைவேட் ஸ்கூலிங் டு அலோவ் ஸ்டேட் அவுட் சோர்ஸ், இதுதான் மெயினாக சொல்லியிருக்கிறாங்க. ஓகே, அது மட்டும் இல்லாமல் ஆனுவல் ஸ்டேட்டஸ் ஆஃப் எஜுகேஷன் ரிப்போர்ட் 2006 படியும், ஸோ இந்த ஆர்டி ஆக்ட் படியும் நம்ம இதில் சொல்லியிருக்கிறாங்க சோஷியல் இன்க்ளூஷன் கொண்டு வரணும்ட்டு. அதுக்கப்புறம் இதில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கேப்பை ரூரல் ஏரியாஸில் மீட் பண்ணோம் அப்படிங்கிறது தான் இது மெயின் ரூம். சரி, வாங்க என்னன்னு பார்த்துருவோம். ஸோ ரைட் டு எஜுகேஷன், இதுதான் அந்த ஆர்டிக்கிளோட மெயின் நோக்கமே. 2009 இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. 2009 மேட் எஜுகேஷன் ரைட் டு ஆர்டிகல்ஸ் 21A, ஏஜ் 6 to 14 கம்பல்சரி. ஸோ எய்மே சோஷியல் இன்க்ளூஷனே இதுதான். ஓகே, அதோட மட்டும் இல்லாமல் இந்த ஆர்டிஇ ஆக்ட் ப்ராமிட் சோஷியல் இன்க்ளூஷன் கான்ஸ்டிடியூஷன் ஆக்ட் படி இது அனைவருக்கும் கம்பல்சரி எஜுகேஷன் கொடுக்கணும் அப்படிங்கிறதான். யாருக்காக அப்படின்னா சோஷியோ எக்கனாமிக்கலி பேக்ரவுண்டு, எக்கனாமிக்கலி பேக்ரவுண்டாக இருக்கிறவங்க, எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனாக இருக்கிறவங்களும் இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூலில் படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். அட் த சேம் டைம் லாங் டேர்ம் சோஷியல் கோல் எம்பத்தி, ரெடியூஸ் ப்ரிஜுடைஸாக இருக்கணும், பில்டு எகாலிட்டேரியன் சொசைட்டியை உருவாக்கணும், ரூரலில் அர்பன் மாதிரி ஒரு சுச்சுவேஷனை உண்டாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆர்டி ஆக்ட் கொண்டு வந்திருக்கிறாங்க. அதுக்கப்புறம் பிரைவேட் செக்டார், அப்புறம் எலைட் பிரைவேட் ஸ்கூல் மாதிரி இங்கேயும் வந்து கம்பல்சரியா எல்லா பிரைவேட் ஸ்கூல்லையும் ஆர்டி ஆக்ட் மூலியமா 25% எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் டவுன் ட்ராடன் பீப்புள்ஸ்க்கு கம்பல்சரியா வந்து சீட்டு கொடுக்கணும். இதுல எந்த ஒரு பாரபட்சம் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட்டு இப்போ ஆர்டர் போட்டிருக்கு. ஸோ அதுதான் இந்த நியூஸ், இந்த ஆர்டிகல்ஸை நம்ம அதான் பார்க்குறோம். ஓகே, ஸோ இதில் மெயினே வந்து எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன், எஸ்சி, எஸ்டி, ஓபிசி அண்ட் கேர்ள்ஸு, பிரைவேட் ஸ்கூல், ரூரல் அர்பன் அண்ட் ஜெண்டர் கேப்பை ஒரு பிரிட்ஜ் மாதிரி கொடுக்கறதா இந்த ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட். ஸோ இந்த ஆர்டிகல்ஸை அதான் பார்க்கணும். ஷாங்காய் கோஆபரேஷன் ஆர்கனைசேஷன், ஸோ ராஜ்நாத் சிங் யூனிஃபைடு ஷாங்காய் கோஆபரேஷன் ஆர்கனைசேஷன், இது பீஜிங் சைனால இதோட ஹெட் குவார்டர்ஸ் இருக்கு. இதை வந்து எப்போ ஆரம்பிச்சாங்க? அப்ரோச் டு த எலிமினேட் டெரரிசம், ஸோ இன்டர்னல் செக்யூரிட்டி, எக்கனாமிக்கல் கோஆபரேஷன் பண்ணணும், பொலிட்டிக்கல் கோஆபரேஷன், கல்ச்சரல் கோஆபரேஷன். ஸோ இந்த நாட்டுக்குள்ள கிட்டத்தட்ட நம்ம ஒரு குளோபல் ஜிடிபியில் ஒரு 40%க்கு இந்த ஷாங்காய் கோஆபரேஷன் ஆர்கனைசேஷன் இதில் யாரெல்லாம் மெம்பர்ஸாக இருக்காங்களோ அவங்க இதை கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. ஸோ அதில் தான் இதை சொல்லியிருக்கிறாங்க. போன வருஷம் எங்கள் பிரைம் மினிஸ்டர் அவர்கள் 25th சமிட் எங்கே நடந்ததோ சைனாவில் தான் நடந்துச்சு, அங்கே மீட் பண்ணாங்க. இந்த வருஷம் 26th ஷாங்காய் கோஆபரேஷன் சமிட் எங்கே நடக்க போகுது அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்டில் எனக்கு போஸ்ட் பண்ணுங்கள். ஸோ இது எப்போ ஆரம்பித்தாங்க இந்த ஷாங்காய் கோஆபரேஷன் ஆர்கனைசேஷன் பார்த்தீங்கன்னா 2001 ஸோ 15th ஜூனில் ஆரம்பிக்கப்பட்டதான் இந்த ஷாங்காய் கோஆபரேஷன் ஆர்கனைசேஷன். அது மட்டும் இல்லாமல் இது ஃபவுண்டிங் மெம்பர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைனா, ரஷ்யா, கஜகஸ்தான், கிர்கிஸ்தான், தஜிகிஸ்தான், அதுக்கப்புறம் உஸ்பெக், இவங்க கிட்டத்தட்ட 6 கண்ட்ரிஸ் தான் வந்து இதை ஃபவுண்ட் பண்ணதே இவங்க தான். அதுக்கப்புறம் இதில் இந்தியா, இப்போதைக்கு கரண்ட் மெம்பர்ஸ்லாம் யார் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ லாஸ்ட்டாக ஜாயின் பண்ணது பெலாரஸ், 2024 பெலாரஸ் ஜாயின் பண்ணாங்க. அதுக்கு முன்னாடி ஜாயின் பண்ணது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈரான் 2023. அதுக்கப்புறம் பெலாரஸ் 2024. இந்தியாலாம் இதில் மெம்பராக இருக்கிறாங்க ஷாங்காய் கோஆபரேஷன் ஆர்கனைசேஷன். இது மெயினாக வந்து இன்டர்னல் செக்யூரிட்டியும் துரிதப்படுத்தணும், அதுக்கப்புறம் ஆன்டி டெரரிசம் கோஆபரேஷனும் உண்டாக்குறது தான் இந்த ஷாங்காய் கோஆபரேஷன் ஆர்கனைசேஷனோட ஒரு முக்கியமான தீம், இம்பார்ட்டன்ஸு. அதனால தான் வந்து நம்மளோட டிஃபென்ஸ் மினிஸ்டர் ராஜ்நாத் சிங் அவர்கள் அதில் போய் கலந்துருக்கிறாங்க. ஸோ இதில் ஒரு வார்த்தை சொல்லியிருக்காங்க பாருங்க, வாசுதெய்வ குடும்பகம் அப்படிங்கிற ஒரு பிலாசபி ஆக்டை இதில் சேர்த்திருக்கிறாங்க. அதுக்கு என்ன அப்படின்னா, வேர்ல்டு இஸ் த ஒன் ஃபேமிலி அண்ட் எக்ஸ்பிரஸ் கான்ஃபிடன்ஸ் அண்ட் ஸ்ட்ராங்கர் கோஆபரேஷன் கொடுக்கணும். ஓகே, வாசுதேவ குடும்பகம் அப்படின்னு சொல்லிட்டு இது வேர்ல்டு இஸ் ஒன் ஃபேமிலி அந்த கண்ணோட்டத்தில் கொண்டு வராங்க. இதையும் நம்ம நோட் பண்ணிக்கணும். ரீஜனல் ஆன்டி டெரரிஸ்ட் 3 எவில்ஸ் என்னன்னா டெரரிசம், செப்பரேட்டிசம் அண்ட் எக்ஸ்ட்ரீமிசம். 3 எவில்ஸ் ஷாங்காய் கோஆபரேஷன் ஆர்கனைசேஷன்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. டெரரிசம், செப்பரேட்டிசம் அண்ட் எக்ஸ்ட்ரீமிசம், இது 3த்தையும் தான் இதுல சொல்லியிருக்கிறாங்க. ஓகே, வாங்க அடுத்த நியூஸ் என்னன்னு பார்த்துருவோம். டிஜிட்டல் அரெஸ்ட், இது மிகப்பெரிய ஒரு சைபர் கிரைமு, ஸ்கேமு. ஸோ டெல்லியில சேர்ந்த ஒரு ஜட்ஜோட கிட்டத்தட்ட 1.5 கோடி ரூபா டிஜிட்டல் அரெஸ்ட்னு சொல்லி ஒரு பொய் சொல்லி ஸ்கேம் மூலயமா பணத்தை எடுத்துட்டாங்க. அது இங்கே ஃபாரெக்ஸு, அதுக்கப்புறம் வந்து ட்ரேடிங் பண்ணி தரோம், ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட டிஜிட்டல் ஸ்கேமர்ஸ் இருக்காங்க. ஸோ இதெல்லாம் நம்ம அவேர்னஸோட இருந்துக்க வேண்டியது அவங்களோட கடமை. ஸோ இதில் தான் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சுப்ரீம் கோர்ட் வாட்ஸ்அப் சேஸ் என்னன்னா டிஜிட்டல் அரெஸ்ட்டுக்கு ஒரு இது கொண்டு வரணும், ஒரு கிரைட்டீரியா கொண்டு வரணும், அதுக்கு வந்து தடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு
கிட்டத்தட்ட எவ்வளோன்னா கிட்டத்தட்ட 4000-5000 கோடி கிட்டத்தட்ட இதை இழக்கிறோம். ஓகே, ஸோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் அண்ட் மிஷின் லேர்னிங் மூலியமாக ஸோ இந்த டிஜிட்டல் அரெஸ்ட் பண்ணுறதை நம்ம வந்து கொண்டு வரணும், கர்பு பண்ணணும் அப்படின்னா கண்ட்ரோல் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப் இஸ் ஒர்க்கிங் த சிம் பைண்டிங் சிம் கார்ட்ஸ் இது எல்லாமே சேர்ந்து தான் இந்த ஸ்வாப்பிங் மூலயமா இது நடக்குது அப்படின்றாங்க. வாங்க இதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்க்கும். டிஜிட்டல் அரெஸ்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லிட்டு இதுலேயே பார்த்துருவோம். இது ஒரு சைபர் ஃப்ராடு. ஓகே, சைபர் ஃப்ராடு வீடியோ கால் அண்ட் போசஸ் த லா என்ஃபோர்ஸ்மெண்ட் ஏஜென்சி மூலயமா கால் பண்ணுறோம், சிபிஐ அண்ட் கஸ்டம்ஸ் ஆஃபீஸ்ன்னு சொல்லிட்டு அவங்க ஃபோனில் உள்ள எல்லாத்தையுமே திருடி அவங்க மிரட்டி பணத்தை வாங்குறது தான் இது சைபர் ஃப்ராடு. த்ரெட் ஆஃப் த அரெஸ்ட் அண்ட் நேம் ஆஃப் ஃபேக் இன்டர்நேஷனல் பார்சல்ஸ் பேன் ட்ரக்ஸ் இது எல்லாத்தையுமே சொல்லி தான் அவங்க பணத்தை எல்லாத்தையுமே பிடுங்குறாங்க. ஸோ இதில் பார்த்துட்டு நம்ம சேஃபாக இருந்துக்கணும். ஸோ வாட் இஸ் த டிஜிட்டல் அரெஸ்ட், வாட் இஸ் த மோடஸ் ஆஃப் ஆப்பரண்டி, இதோட மெயின் எப்படி ஆப்ரேஷன் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்குறோம். டிஜிட்டல் சைபர் ஃப்ராட் டெக்னிக்ஸ் சைக்கலாஜிக்கலி ட்ராப் எ பர்சன்ஸ் ஆன்லைன். இதன் மூலயமா அவங்க அக்கௌண்ட்டில் சேவிங்ஸில் வச்சுருக்கிற மணியை பிடுங்கிறது தான். ஓகே, அண்டர் அரெஸ்ட் இன்வெஸ்டிகேஷன் கோயர்சிங் தம் இன்டு த டிரான்ஸ்ஃபரிங் மணி. அதுக்கப்புறம் சைபர் கிரிமினல்ஸ் லா என்ஃபோர்ஸ்மெண்ட் ஏஜென்சி சிபிஐ அப்படின்னு சொல்லிட்டு இந்த டிஜிட்டல் அரெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ இதை வந்து விக்டிம்ஸ் வந்து நாட் ஃபிசிக்கலி டீடைன்டு, மென்டலி தான் அவங்களுக்கு பயத்தை உண்டாக்கி அவங்க பணத்தை வாங்குறது தான் இந்த டிஜிட்டல் அரெஸ்ட்டு. ஸோ இதுலேருந்து எல்லாரும் விழிப்புணர்வாக இருந்துக்கணும். ஸோ இதில் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ், அதுக்கப்புறம் அலர்ட்டிங் பீப்புள்ஸ் எகெயின்ஸ்ட் பிளாக்மெயிலு, டிஜிட்டல் அரெஸ்ட்டு, சைபர் கிரிமினல்ஸ் இதெல்லாம் வந்தால் எல்லாரும் அவேர்னஸாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன், நார்காட்டிக்ஸ் டிபார்ட்மெண்ட்டு, அப்புறம் போலீஸ் அத்தாரிட்டிஸ் எல்லாமே சைபர் கிரிமினல்ஸ் எல்லாருமே இந்த டிஜிட்டல் அரெஸ்ட்டில் ஒரு கோஆப்ரேஷனாக இருந்து இதை ஒர்க் பண்ணுறாங்க, அவேர்னஸும் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. நேஷனல் கிரைம் ரெக்கார்ட்ஸ் பியூரோ படி கிட்டத்தட்ட 10,355 கேசஸ் இருக்கு ஒவ்வொரு வருஷமும். 2020 இதுவா இப்போ பாருங்க, 2022 17,470 கிட்டத்தட்ட இப்போ 91,000 கேஸ் கிட்ட போயிருக்கு. ஸோ இதில் என்னென்னலாம் பண்ணுவாங்க அப்படின்னா காலர் ஐடி ஸ்கூஃபிங் பண்ணுவாங்க. ஸோ நம்மளை எடுத்து வச்சுக்கிட்டு நம்மளை மிரட்டுவாங்க. ஸோ லெஜிட்டிமேட் கவர்மெண்ட் ஆஃபீஸ் மற்றும் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை நம்ம வாட்ஸ்அப் அல்லது ஸ்கைப் மூலயமா நம்மள்ட்ட பேசி நம்மளோட அக்கௌண்ட்டை ஹேக் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் இன்டிமிடேஷனே என்ன அப்படின்னா ஃபேக் டாக்குமெண்ட்ஸ், செட்டப்ஸ், ட்ரக் டிராஃபிக்கிங், மணி லாண்ட்ரிங் இது எல்லாமே இதில் பண்ணுறாங்க டிஜிட்டல் அரெஸ்ட்டில். அதுக்கப்புறம் ஐசோலேஷன், வீடியோ கால்ஸு, ஃபேக் அரெஸ்ட் வாரண்ட்டு, அப்புறம் காலு அடிக்கடி ஃப்ரீக்வெண்ட் கால் பண்ணி நம்மளை த்ரெட்டன் பண்ணிகிட்டே இருப்பாங்க, ஃபியரை உண்டாக்கிட்டே இருப்பாங்க. ஓகே, ஸோ டிமாண்ட் ஃபார் மணி அண்ட் பர்சனல் ஐடென்டிட்டி இதில் கிரிப்டோ கரன்சி மூலயமா ஆதார் டீட்டெயில்ஸ், பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸு, கிஃப்ட் கார்டு, வயர் டிரான்ஸ்ஃபர், பர்சனல் இன்ஃபர்மேஷன் இது எல்லாத்தையுமே வாங்குறது தான் இவங்களோட மெயின் வேலை. இதுலேருந்து நம்ம யாரு கேட்டாலும் கொடுக்கக்கூடாது. இவ்வளோதான் இன்னைக்கு டிஜிட்டல் அரெஸ்ட்டு. அதுக்கப்புறம் வந்து ஐஐபி இண்டெக்ஸ் ஆஃப் இன்டர்நேஷனல் ப்ரொடக்ஷன் அது பார்த்தோம், ஷாங்காய் கோஆப்ரேஷன், அதுக்கப்புறம் வந்து ஒபேக்கு. ஸோ இதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்த்தோம். அப்புறம் பிளாக் ஆட்ஸ் இதுனா என்ன, அப்புறம் ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட், ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் இதை பற்றின டீட்டெயில்ஸ் ஃபுல்லாகவே பார்த்தோம். இன்னைக்கு உண்டான ஹிந்து நியூஸ் பேப்பரில் இவ்வளோ தான். ஸோ நாளைக்கு உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் ஒரு கரண்ட் அஃபேர்ஸோட ஹிந்து நியூஸ் பேப்பரில் இந்த சிலபஸ் கவர் பண்ணுற மாதிரி நியூஸில் பார்ப்போம். ஸோ இதேமாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வேணும்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை டச் பண்ணிக்கங்க. நன்றி, வணக்கம். Send a map. You dare to dream, we care to accomplish.